இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, முத்துக்கோத்த பொற்கொடிகளாகிய சாளரத்தை அழைக்கக்கூடிய சொல் என்ன? முத்துக்கோத்த பொற்கொடிகளாகிய சாளரத்தை எந்த சொல்லால அழைக்கின்றார்கள் அப்படின்றதுதான் இன்றைய வினா. வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஆரவல்லி, ஆப்ஷன் பி கதிர் சாலேகம், ஆப்ஷன் சி அரிச்சாலேகம், ஆப்ஷன் டி மாட நெற்றி. முத்துக்கோத்த பொற்கொடிகளாகிய சாளரத்தை எந்த சொல்லால அழைக்கின்றார்கள் அப்படின்றதுதான் இன்றைய வினா. வினாவிற்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆரவல்லி. சாளரம் அப்படின்னா ஜன்னலை குறிக்கக்கூடிய சொல் தான் சாளரம் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப முத்துக்கோத்த பொற்கொடிகளாகிய சாளரத்தை ஆரவல்லி அப்படின்ற சொல்லால அழைத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அரிச்சாலேகம். இந்த அரிச்சாலேகம் அப்படின்ற சொல் பாத்தீங்கன்னா மானினுடைய கண்ணை போன்று வட்டமான சாளரத்தை பத்தி சிலப்பதிகாரம் பதிவு செஞ்சிருக்கு. அந்த சிலப்பதிகாரம் பதிவு செஞ்ச சாளரத்தை தான் பெருங்கதையில அதுக்கு சொல்லக்கூடிய சொல்லாடலாக அரிச்சாலேகம் அப்படின்ற சொல்லாடலை கொங்குவேளிர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி கதிர்ச்சாலேகம் அப்படின்ற சொல்ல பெருங்கதையில கொங்குவேளிர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இரும்பு கம்பிகளால் ஆகிய இக்காலத்தை சார்ந்த அந்த சாளரங்கள் போல பண்டைய காலத்திலயும் சாளரங்கள் இருந்தது அப்படின்றத சொல்லும் போது கொங்குவேளிர் என்ன பண்ணிருக்காருன்னா பெருங்கதையில கதிர்ச்சாலேகம் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்கிறாரு. அப்ப அரிச்சாலேகம் அப்படின்றது ஒரு சொல்லாடலா பயன்பட்டு இருக்கு. அது மானினுடைய கண்ணை போல இருந்திருக்கு. இரும்பால செஞ்ச கம்பிகளுக்கு கதிர்ச்சாலேகம் அப்படின்றது இரும்பாலானது. பொற்கொடிகளான சாளரத்திற்கு பேர் ஆரவல்லி. இப்ப இன்றைய வினாவினுடைய பகுதியில 3 வினாக்களுக்கான பதிலை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நன்றி.